ஓம் நம சிவாயம். எல்லாம் சிவமயம், உலகமே பூஜ்யம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்தெடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சி நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் வப்பூர் வாகன சண்டை எனும் தெருக்கூத்தை நாம் காண இருக்கின்றோம். இந்த தெருக்கூத்தில் எனது அருமை தம்பி தலைவாசல் பகுதியை சார்ந்த வசந்த் இளம் நடிகர் அதி அற்புதமாக நடித்திருக்கின்றார். அவருடைய நாடகத்தையும் அவருடைய நிகழ்ச்சிகளையும் இது கண்டுகளியுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி, நீங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தாயே, கன்னி தமிழ் காவியமே, நாங்கள் கண்டெடுத்த ஓவியமே, எங்களையும் தான் பிறந்து நீங்கள் சென்றீரம்மா, எங்களையும் தான் மறந்து நீங்கள் இறைவன் நடி சென்றீரம்மா. கன்னி தமிழ் காவியமே, ஓவியமே, உங்களை போட்டோ பிடித்து வைத்தோம், நாங்கள் போக வர பார்த்திருந்தோம். நான் பிடித்த போட்டோவை எமனெடுத்து சென்றதென்னா, நான் பிடித்த போட்டோவை என்ற எமனெடுத்து சென்றதென்னா, பிடித்து வைத்தோம் எமனடித்து சென்றாரையா, நான் படித்த போட்டாவை எமனடித்து சென்றாரையும் சென்ற இடனிலே அம்மா என்ன பெற்ற இறந்தாங்க செவ்வழி பூக்க வேண்டும், நீங்கள் மாண்டே இடதிலே மல்லிகை பூக்க வேண்டும், மாண்டே இடதிலே போது மல்லிகை பூ பூக்க வேண்டும். இடங்களிலே
இடத்தில் இருந்தோம் இருக்கும் இடத்தை விட்டு நீங்கள் இருவடி சென்றதென்ன எங்க போய் அடியே பாப்பா வாங்கப்பா வாங்க வணக்கம் ஏத்தி ஒன்ன மாதிரி பொண்ணு நானு அழகா 16 மாதம் சேலை கட்டிடுற முன்னாடி இது கோலம் நைட்ல போடுறது இப்படிதான் இருக்கும். எப்படி நைட்ல போடுறது நைட்ல தான் போட்டிருக்க. பகல்ல போட்டா போடுறது எதுக்கு மாட்டான். ஏன் என்ன காரணம்? அவனுக்கு கைகால் நடுக்குதாயா? அவனுக்கு எப்பதான் சிரிப்பு இல்ல. அவனுக்கு மம்மு கொண்ட சிரிப்பு தான் சிரிப்பான். சிரிக்கிறான் மத்ததெல்லாம் ஒண்ணு முன்னியம் இல்ல. எதுலயும் முன்னியம் இல்ல. இங்கதான் சிரிக்கலாம். அங்க ஒண்ணு நட்டுக்கிட்டு தான் கட்டுக்கல்ல கிடக்கலாம். அங்க யாரு சொல்ற? புடிச்சிருக்கு அஞ்சு நேரத்தை போட்டாட்டி போட்டா கீழே விடுற. அங்கவே விடு. என் புருஷனை போய் விடு. நீ எதுக்கு இருக்க? அந்த நெக்கி சரியில்லை. அவன் சரியா இருந்தா நீ எல்லாம் பேசுவாடி. அந்த நெக்கி சரியா இருந்தா கையில பிடிச்சிட்டு நடப்பான் அந்த தடி. அந்த நடந்து போற தடி. அப்ப நான் என்ன இதுல சொல்றேன். குளிர் காயிறாளுவா. அப்புறம் அங்க அங்கேயும் அப்புறம் குளிரும் அப்புறம் குளிர் காயிறாளுவா. அப்படியே உட்காந்து நானுதான் போய் குளிர் காய போறேன். என்ன ஊர்ல பெரியவங்க சின்னவங்க குளிர் காயறாள் எல்லாம் சக்காலத்து தான் இல்ல எல்லாம் ஒத்தா அப்படி அவ்வளவுதான். நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு விட்டு பங்காளிவா. பாப்பா என்ன ஒரு புண்ணி சேஸ்திரம் நம்ம சாப்பிட்ட ஊரு. சாப்பிட்ட ஊருன்னு யாருக்கே தெரியாது. வேறவெல்லாம் கேப்பாளோ இது என்ன ஊரு என்ன ஊரு என்ன ஊருன்னு. எப்படியா டீ குடிக்கிற பொழுதுல இது என்ன ஊரு? இல்ல நான் வயசுக்கு வந்த நீ வயசு வட்டியானு கேள்வி நான் வயசுக்கு வட்டியானு வயசுக்கிட்டு வரல. அப்படி தொடச்சுக்கிட்டே வந்துட்டேன். பாப்பா என்ன இதான் எழுத்தூரு திடீர்க்குப்பா தெரு. என்னடா உனக்கு நீ என்ன இப்ப இது பண்ணிட்டு டீ கேக்குற? என்ன உனக்கு தொண்டை அப்படியே கர 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 நான் சொல்லி கொடுத்தேன்னா அவர் சொன்னாரு. ரெண்டு நைக்காரும் அவன் தான் புருஷன். இவன் கொய்தான். இவன் பேர்ல பட்டா அவன் பேர்ல பயிர் பண்றது. எல்லாம் சிரிச்ச பொதுவா தான் இருக்கிறானுவோ. எல்லாம் சிரிச்ச பொதுவா தான் இருக்கிறானுவோ. என் குடும்பம் தொண்டைக்காரங்காரங்க ஊத்தி கூட எல்லாத்துக்கும் எல்லாம் நரிச்சு ஒண்ணுல போயிட்டாங்க. எழுத்தூர் நகரத்தை சேர்ந்த திடீர் குப்பத்துக்கு எதற்காக நாளைக்கு வந்திருக்கோம். கிளிய போல அர்ப்பணி சார்ந்து வாழ்வு என்ன சொல்லிருக்காங்க பெரியவங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய நல்லவர்களிடம் அதாவது பெரியவங்க நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு நன்மையை கத்துக்கிட்டு நல்ல வழியில் செல்லணும். கெட்ட பழக்க வழக்கம் கத்துக்கிட்டு தீய வழியில் செல்லக்கூடாது. அப்படின்ற போது விளக்கு என்னன்னு தெரியுமாமா? இவர்
பாப்பா நான் புழுங்காய். ஏய், ஆளை கேட்டா பாப்பாங்கிறாரு